Welcome, dear brothers and sisters. This is your Elliott Wave Master Course Beginner Part 7. இந்த பார்ட்ல நம்ம டயகனல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். டயகனல்ஸ் வந்து ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இது வந்து நீங்களே பார்த்து நீங்களே சொல்லிக்கலாம். நீங்க எந்த டயகனல் வந்து எப்படி டேர்ன் ஆக போகுது, எப்போ ஆக போகுது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். டயகனல்ஸ்ல வந்து ரெண்டு மெயினான ஸ்ட்ரக்சர், கான்ட்ராக்டிங், எக்ஸ்பேண்டிங். இப்போ கான்ட்ராக்டிங் மீனிங்கே என்னன்னா சின்ன ஆகும், எல்லாமே சின்ன ஆகும். ஜஸ்ட் லைக் நம்ம ட்ரையாங்கிள்ஸ்ல எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ல நீங்க அந்த பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா பழைய பார்ட்ல ட்ரையாங்கிள் வந்து ஸ்டார்டிங்ல இப்படி இருக்கும், கான்ட்ராக்டிங் ஆகிட்டே இருக்கும். சேம் திங் டயகனல்ஸ்ல சின்ன ஆகிட்டே இருக்கும் வேவ்ஸ். அது அந்த மீனிங் தான் கான்ட்ராக்டிங். எக்ஸ்பேண்டிங்னா பெருசே ஆகிட்டே இருக்கும். இது வந்து எக்ஸ்பேண்டிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல இந்த பார்ட்ல, ஏன்னா எக்ஸ்பேண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. இது வந்து வரவே வரக்கூடாது. ஆக்சுவலி நிஜமா சொன்னா ஆர்என் இலியட் வந்து இது வந்து அந்த டைம்ல அந்த காலத்துல இல்லவே இல்லை எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். அந்த காலத்துல அவன் தான் வந்து கண்டுபிடிச்சது எலியட் வேவ். அவனே வந்து அவனோட புக்ல வந்து இது இல்லவே இல்லை எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ டயகனல் வந்து லேட்டஸ்ட் மாடர்னான 1970-60 அப்புறம் ராபர்ட் ப்ரெக்டர்ன்ட்டு அவங்களாம் புக்ஸ்ல பார்த்தாங்கன்னா ஒரு பேட்டர்ன் வருது. அந்த பேட்டர்ன் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு வேவ் 5 கிட்ட. ஆனா அவங்களாம் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல இது வராது, வந்தா ரொம்ப ரேரான வரும். இது வந்து தேவையில்லை நம்மளுக்கு படிக்கிறதுக்கு, சத்தியமா சொல்றேன். அதனால நான் முன்னாடியே சொல்றேன், நீங்க வந்து எவ்வளவு வேணா கஷ்டப்பட்ட படிச்சுக்கோங்க எக்ஸ்பேண்டிங் டயகனல். யாருமே யூடியூப்ல நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் புக் படிச்சு தான் வராங்க. அவங்கலாம் யூடியூப் இல்லைன்னா நம்ம ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர்ல இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதான் எக்ஸ்பேண்டிங் டயகனல் ஈஸியாக கண்டுபிடிங்க. சான்ஸே இல்லை, எக்ஸ்பேண்டிங் வரவே வராது. 99% ஷோரா சொல்றேன், வரவே வராது. வந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு கேளுங்கன்னா உங்களுக்கே நிறைய ரிவார்ட் தரேன். இது வந்து வரவே வராது, சான்ஸே இல்லை. வந்துச்சுன்னா நீங்களே வந்து நான் வந்து இந்த வீடியோ டிலீட் பண்றேன் அப்படி சொல்றேன். ஸோ முன்னாடியே சொல்றேன், இது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஏரியா வந்து கான்ட்ராக்டிங் தான். ஓகே, கான்ட்ராக்டிங்னு ரெண்டு இருக்கு, லீடிங் தரும் அப்புறமே இது எண்டிங் டயகனல். எது இது மெயின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பத்தி டயகனல்ல கான்ட்ராக்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் வேவ் எங்க ஃபார்ம் ஆகுது, எந்த வேவ்ல ஃபார்ம் ஆகுது டயகனல் வந்து அதுதான் மெயின். லீடிங் டயகனல் அந்த சொன்ன மாதிரி லீடிங்னா லீடு பேர்லயே இருக்கு லீடுன்ட்டு. அந்த லீட்னா வேவ் ஏ இல்லைன்னா வேவ் 1 தான் இந்த லீடிங் டயகனல் வரும். டயகனலோட ஸ்ட்ரக்சர் வந்து சேம் தான். முன்னாடியே சொல்றேன், டயகனல் சேம் தான். ஒரு கான்ட்ராக்டிங் டயகனலோட ஸ்ட்ரக்சர், ரூல்ஸ் எல்லாமே சேம். எங்க ஃபார்ம் ஆகுது அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து வேவ் 1ல ஃபார்ம் ஆகுதா, வேவ் ஏல ஃபார்ம் ஆகுதா, அது பேர் வந்து லீடிங் டயகனல் சொல்லுவாங்க, எல்டின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த வந்து எண்டிங்ல ஃபார்ம் ஆகுது, ஒரு வேவ் எண்டிங்ல வேவ் சி இல்லைன்னா வேவ் 5ல ஃபார்ம் ஆகுது, எண்டிங் டயகனல் எண்டுல ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து எண்டிங் டயகனல் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் வந்து சேம். எண்டிங் டயகனலுக்கும் லீடிங் டயகனலுக்கு ரெண்டுமே சேம் தான், டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லா ரூல்ஸும் சேம் தான். அதில் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு பேர் எங்க ஃபார்ம் ஆகுது, வேவ் 1ல ஏல ஃபார்ம் ஆகுது லீடிங் டயகனல், வேவ் சில வேவ் 5ல ஃபார்ம் ஆகுதுன்னா யோர் எண்டிங் டயகனல் சொல்லுவாங்க. சும்மா ஒரு பேருக்காக தான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எண்டிங் டயகனல், லீடிங் டயகனல் ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இம்பல்சிவ் ரூல்ஸ் நீங்க பார்க்கும்போது வேவ் 4 வந்து வேவ் 1குள்ள வரவே வராது. சரிங்களா? வேவ் 4 வந்து வேவ் 1குள்ள வரவே வராது. ஒன் டைம் ஒன்லி, திரும்பி சொல்றேன், வேவ் ஏ இல்லைன்னா வேவ் 1ல இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏரியால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், வேவ் 4 இதுக்குள்ள வந்துச்சு வேவ் 1லயே, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது வந்து எண்டிங் டயகனல் ஆக போகுதுன்ட்டு. வேவ் சேம் திங், ஒரே சேம் திங். வேவ் 5ல இருக்கீங்களே, இப்போ வேவ் 4 முடிஞ்சிச்சு, வேவ் 5ல போறீங்க, இல்லைன்னா வேவ் பி முடிஞ்சு வேவ் சில போறீங்க. ஓகே, அந்த டைம்ல நீங்க வந்து இம்பல்ஸா பாக்குறீங்க மார்க்கெட்டு. அந்த டைம்ல வேவ் 4 வந்து இதுக்குள்ள வந்துச்சு, வேவ் 1குள்ள வந்துச்சு, அப்பதான் நீங்க வந்து சொல்வீங்க இந்த டயகனலா இருக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இது, யோசிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் பாயிண்ட் இருக்கு. எல்லா டயகனல் வேவ்ஸ்ல நம்ம பார்க்கும்போது கான்ட்ராக்டிங் டயகனல் வேவ்ஸ்ல எல்லா வேவ்ஸ்ல வேவ் 1 தான் பெருசா இருக்கும். எல்லாத்துமே முன்னாடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேவ் 1 தான் பெருசா இருக்கும். இதுக்கப்புறம் வேவ் 3 போகும், இதுக்கப்புறம் வேவ் 5 தான் வரும்.
வேவ் 1 எல்லாத்துலயும் பெருசா இருக்கும், வேவ் 5 வந்து எல்லாத்துலயும் சின்ன இருக்கும், ஸ்மாலஸ்டா இருக்கும். நடுவுல வந்து வேவ் 3. எப்பவுமே இப்படிதான், இதுதான் ரூலு. எதுவுமே சேஞ்சே பண்ண முடியாது. திரும்பி சொல்றேன், வேவ் ஏ இல்லைன்னா வேவ் 1ல டயக்னல் வந்தா அதுக்கு பேர் வந்து லீடிங் டயக்னல் சொல்லுவாங்க, எல்டி. இல்லைன்னா வேவ் 5ல வந்தா இல்லைன்னா வேவ் சில வந்த டயக்னல் இது வந்து நம்ம வேவ் எண்டிங் டயக்னல் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், பேர் மட்டும் சேஞ்ச் ஆச்சு, ஸ்ட்ரக்சர் மட்டும் சேம். எல்லா டயக்னல்ஸ் வந்து கான்ட்ராக்டிங் இருக்கும்போது நம்ம முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கலன்னா, இப்போ வேவ் 3 இப்போ சில ரூல்ஸ் இருக்கும், நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல பார்ப்பீங்க. ஆனா ரூல்ஸ் என்னன்னா, இங்க டிஸ்டன்ஸ், இப்போ எவ்வளவு பெருசா இருக்கு அந்த வேவ், அந்த வேவ் வந்து நீங்க வேவ் 3 வேவ் 1ல இருந்து சின்னதா இருக்கு, அது நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, இது வந்து சின்னதா இருக்கு, ஓகே இது வந்து டயகனல் ஆயிடலாம், நம்ம வேவ் 1ல தான் இருக்கும், இப்போ வேவ் 3 வேவ் 1ல இருந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, இது வந்து சப் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டயகனல்குள்ள இருக்குது வேவ்ஸ் இதெல்லாம். ஓகே, இது மாதிரி வேவ் டயகனல்குள்ள இருக்குது வேவ்ஸ் இதெல்லாம். சரி, நீங்க பார்க்கும்போது பெருசா தெரியுது, ஆனா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னது, வேவ் 1ல இருந்து கொஞ்சம் சின்னது இது. ஓகே, திரும்பி அப்படிதான் வேவ் 5 எல்லாத்துமே சின்னதான் வேவ் 5. ஸோ திரும்பி அப்படி சொல்றேன், வேவ் 1 எல்லாத்துமே பெருசா இருக்கும், அப்புறம் வேவ் 3, அதுக்கப்புறம் வேவ் 5. வேவ் 4 வந்து வேவ் 1க்குள்ள வந்துரும். அப்புறம் வேவ் 4ஓட லென்த் வந்து வேவ் 2ல இருந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். இல்லைன்னா எப்படி மார்க் பண்றேன், வேவ் 2 வந்து வேவ் 4ல இருந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதான் கான்ட்ராக்டிங் மீனிங், எல்லாத்துமே சின்னதா ஆயிட்டே இருக்கும். தான் மீனிங் ஆஃப் கான்ட்ராக்டிங் டயகனல். ஓகே, எல்லாமே எண்டிங் டயகனல்ஸ்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, திரும்பி சொல்றேன் உங்களுக்கு, நிறைய நிறைய வாட்டி கேட்டுக்கோங்க. எண்டிங் டயகனல் லீடிங் டயகனல் வந்து ஸ்ட்ரக்சர் சேமா தான் இருக்கும், எங்க ஃபார்ம் ஆகுது தான் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். பேரிஷா இருக்கலாம், புல்லிஷா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க வந்து எங்க ஃபார்ம் ஆகுதா மெயின், வேவ் 1ல ஃபார்ம் ஆகுதா அப்புறம் வேவ் ஏல ஃபார்ம் ஆகுதா, இது வந்து பேர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, வந்து எல்டி லீடிங் டயகனல் சொல்லுவாங்க. அப்படியே வேவ் 5ல ஃபார்ம் ஆகுது, வேவ் சில ஃபார்ம் ஆகுதுன்னா இது பேர் வந்து எண்டிங் டயகனல் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே, பேர் வந்து டிஃப்ரெண்ட், ஆனா ஸ்ட்ரக்சர் ஆனா சேம். ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்குன்னா, வேவ் 1 வந்து ரொம்ப பெருசா இருக்கும், வேவ் 3ல இருந்து வேவ் 5 வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேவ் 1 தான் எல்லாத்துலயே பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் வேவ் 2 வேவ் 3 வேவ் 4 வந்து இதுக்குள்ள வந்துடும், வேவ் 1க்குள்ள வந்துடும். சரிங்களா, வேவ் 4 வந்து வேவ் 1க்குள்ள வந்துடும். நார்மல் இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வேவ் 1 வராது. அந்த டைம்ல நீங்க பார்ப்பீங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், இது வந்து தப்பான மார்க்கிங், இப்படி பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங் பார்ட் 2லயே பார்த்துருப்பீங்க நீங்க இம்பல்ஸ் பத்தி. ஆனா இதுதான் ஒரு எக்ஸெப்ஷன். எங்க ஃபார்ம் ஆகும் நமக்கு தெரியும், இந்த வேவ்ல ஃபார்ம் ஆகும் தெரியும். முன்னாடியே திரும்பி வேவ் 3 வந்து வேவ் 1ல இருந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஆனா அப்பவே நீங்க கண்டுபிடிக்கலாம் இது வந்து டயகனல் ஆக போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, வேவ் 4 வந்து வேவ் 1க்குள்ள வந்துடும். சரிங்களா, வேவ் 4 வந்து வேவ் 1க்குள்ள வந்துடும். இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, ஆமா இது வந்து டயகனலா ஸ்ட்ரக்சரா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் தப்பு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, முன்னாடியே வந்து யோசிச்சுட்டு ஆமா இதுதான் டயகனலா இருக்கணும்ட்டு போட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து தப்பா தப்பா சொல்லியிருக்காங்க. நான் திரும்பி சொல்றேன், நீங்க வந்து இங்க 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல நீங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்க்கு போயிட்டீங்க, அட்வான்ஸ் கான்செப்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும், இங்கேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது வந்து டயகனல் ஆக போகுதுன்ட்டு. அது வந்து சில ட்ரிக்ஸ் இருக்கு, சில அப்புறமேட்டு சொல்றேன். நீங்க வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்வே தியரி அதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து கால்குலேட் எல்லாம் பண்ணிருவீங்க. ஓகே, டயகனல் அதுதான் மெயின் பார்ட். இப்ப வேவ் லென்த் 4ல இருந்து ரொம்ப, வேவ் 2ல இருந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் வேவ் 4. ஓகே, அண்ட் வேவ் 4 வந்து இது வந்து கிராஸே பண்ணாது, வேவ் 2 வந்து கிராஸே பண்ணாது. இப்படி அது நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் இது பண்ணாதுன்ட்டு. நார்மல் இம்பல்சிவ்லயே பண்ணாது, இந்த இதுலயும் பண்ணாது. நிறைய பேர் வந்து தப்பா தப்பா மார்க்கிங் பண்றாங்க, என்ன சொல்றது தெரியல. சரி, ஓகே. இங்க வந்து வேவ் 2 வேவ் 3 வேவ் 4 வேவ் 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது
எப்படி நம்ம 90% ப்ராபபிலிட்டியா சொல்லலாம் எந்த டைரக்ஷன் போகுது மார்க்கெட், எவ்வளோ போகலாம், எவ்வளோ ஃபாஸ்டா போகலாம், இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். எண்டிங் டயக்னல் வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேம் திங் நார்மல் எண்டிங்கும் லீடிங் டயக்னல், கான்ட்ராக்டிங் டயக்னல் சொல்லுவாங்க. எங்க ஃபார்ம் ஆகுது அன்ட்டு லீடிங் எண்டிங் அவ்வளோதான். இதுல வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வேவ் பில டயக்னல் ஃபார்ம் ஆகலாமா இல்லையா? நீங்க யோசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. நான் வேவ் பி பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வேவ் பில டயக்னல் ஃபார்ம் ஆகலாமா இல்லையான்ட்டு நீங்களே சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து ரைட்டா ராங்க சொல்றேன். அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ரைட்டா சொல்லுங்க, ராங்க சொல்லுங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. நீங்க கத்துக்கிறீங்க. அதனால ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வேவ் பில நம்ம டயக்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகலாமா இல்லையான்ட்டு கேட்குறேன். நீங்க எஸ் ஆர் நோவா சொல்லுங்க. இல்லைன்னா ஆமா ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா ஃபார்ம் ஆகலாம் மட்டும் சொல்லுங்க. ஓகே, அடுத்த பாட்டில் பார்க்கலாம். வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம்.